அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் அல்லாஹ்விடம் கேட்கப்படும் துவாவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதங்களில் பதில் அளிக்கின்றான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று, உடனடியாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் தாமதப்படுத்தியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நமக்கு வர இருந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நீக்கி இருக்கலாம். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் எதுவுமே தராமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமையில தருவான். ஆக மொத்தம் நம்ம அல்லாஹ்விடம் என்ன துவா கேட்டாலும் நிச்சயமாக அதற்கு பதில் கிடைத்தே தீரும். இப்போ நம்ம ஒரு துவா நம்ம கேட்குறோம், நமக்கு தெரியாது இது நிறைவேறுமா நிறைவேறாதா சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு கேட்குறோம், அது ஒரு பட்சம். இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு ஓரத்தில் உறுத்திக்கிட்டே இருக்கும், இது நிறைவேறுமா நிறைவேறாதா, எப்படி ஆக போது தெரியல, இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியலையே சொல்லிட்டு ஒரு பயம் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அது நிறைவேறுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். எப்படியாவது நாம் கேட்டது கிடைக்கணும், நிறைவேறணும்னு சொல்லிட்டு நிறைய துவாக்களை ஓதுவோம். சிறந்த துவாக்களை எடுத்து ஓதுவோம், அதிகமாக தொழுது துவா செய்வோம், தஹஜுத் நேரத்தில் துவா செய்வோம். குரான் மற்றும் ஹதீஸ்களில் இந்த துவா கேட்டால் இப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹும் சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த துவாக்களை எல்லாம் ஒன்றுனா தேர்ந்தெடுத்து ஓதி துவா செய்வோம். எப்படியாவது நாம் கேட்டது கிடைக்கணும் சொல்லி, ஏன்னா முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். இது போக இன்னொரு விஷயம் இருக்குது. நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்குறோம், கேட்பதற்கு முன்னாடியே இந்த துவா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்க. ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை கேட்டவுடன், அதாவது நீங்கள் என்ன துவா செய்கிறீங்களோ நிச்சயமாக அதற்கு பதில் கிடைத்தே தீரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய ஒரு வார்த்தை. சஹாபா ஒருவர் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. துவா செய்யும்போது, அதாவது என்ன துவான்னு சொல்லலை, முதல்ல இந்த வார்த்தைகளை கொண்டு சொல்லிட்டு இருக்கும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கேட்டது கிடச்சிடுச்சு, இவங்க என்ன துவா கேட்க போகிறாங்களோ அது அல்லாஹ்விடம் கண்டிப்பாக கிடச்சிரும், அல்லாஹ் அதற்கு பதிலளிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. அந்த வார்த்தையை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லா துவாக்களிலும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்து நீங்கள் ஓதி துவா செய்யும்போது நிச்சயமாக அந்த நேரத்தில் நீங்கள் என்ன துவா செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். இப்போ நம்ம கேட்க போகிற துவாவிற்கு அல்லாஹ்விடமிருந்து நிச்சயம் பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ற ஒரு நம்பிக்கையுடன் கண்டிப்பாக இந்த துவாவை நீங்கள் ஓதலாம். அந்த வார்த்தை வேறு எதுவுமே இல்லை, யாதல் ஜலாலி வல் இக்ராம். யாதல் ஜலாலி வல் இக்ராம், வல்லமையும் கண்ணியமும் மிக்கவனே. அல்லாஹ்விற்கு 99 பேர்கள் இருக்குது, அஸ்மால் ஹுஸ்னா சொல்லுவாங்க. அந்த பேர்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அதில் உள்ள ஒரு பேர் தான் இது, இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கேட்டால் கிடைக்கக்கூடிய பெயர். அந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த ஒரு வார்த்தையை கொண்டு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் பதில் அளித்தே தீருவான் சொல்லிட்டு. இந்த ஒரு வார்த்தை அல் குரானில் எங்கே வந்திருக்குன்னா சூரா அர் ரஹ்மான், அந்த சூறாவில் இந்த ஒரு வார்த்தை வந்திருக்கும். அல்லாஹ்விற்கு இருக்க ஒவ்வொரு பேர்களும் சிறப்பான பேர்கள்லாம், ஒன்று அவனுடைய ஆற்றலை, வல்லமையை, பண்புகளை கொண்ட குறிக்கக்கூடிய பெயர்கள். அதுலேயும் சில பேர்கள் இருக்கும், அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும், அந்த எல்லாத்தோட பெஸ்ட்டாக இருக்கும். அதை கொண்டு கேட்கும்போது எல்லாமே கிடைக்கும். பொதுவாகவே நீங்கள் அல்லாஹ்வின் அந்த திருப்பெயர்களை கொண்டு உதவி தேடும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்தந்த பெயர்களுக்கு ஏற்ப அர்த்தம் இருக்கும் பார்த்தீங்களா? யா கனியூ, யா ரஸாக், இந்த மாதிரி பெயர்களை கொண்டு கேட்கும்போது வறுமை நீங்கி ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. அந்த பெயரோட அர்த்தம் என்னன்னு பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பெயர்களை கொண்டு அதிகமாக ஓதி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த காரியம் கைகூடும். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த பெயர் யாசல் ஜலாலி வல் இக்ராம், இதுவும் அல்லாஹ்வின் சிறந்த பெயர்களில் ஒன்று, இஸ்முல் ஆலம். இதோட மீனிங் என்ன? வல்லமையும் கண்ணியமும் மிக்கவனே. அல்லாஹ்வை விட வல்லமை மிக்கவன் வேறு யாருமே இல்லை, அல்லாஹ்வை விட சிறப்பு மிக்கவன் யாருமே இல்லை. அல்லாஹ் மிக மிக கண்ணியத்திற்குரியவன். அதை அல்லாஹ்வே அல் குரானில் சொல்லியிருக்கிறான். இதை நம்ம சிறப்பிச்சு நம்ம சொல்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக நம்ம சொல்லி துவா செய்யும்போது நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு வார்த்தையை பற்றி. இந்த வார்த்தையை நல்லா இறுக பிடிச்சிக்குங்க, நல்லா அதிகமாக ஓதுங்கன்ட்டு. ஒரு வார்த்தையை நபி அவர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நல்லா இறுக பிடிச்சிக்குங்க சொன்னால் அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சஹாபா ஒருங்க கேட்குறாங்க, இந்த வார்த்தையை கொண்டு கேட்குறாங்க, அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. அவங்க என்ன துவான்னு சொல்லலை,
இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போதே நபி அவர்கள் சொல்லிட்டாங்க, இவங்க என்ன கேட்க போகிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு. வாக்குறுதி, உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது. நம்முடைய துவா கண்டிப்பாக கபுல் ஆகும் சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடுச்சு, முன்னாடியே ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு. அப்போது நம்ம இந்த ஒரு வார்த்தையை எத்தனை முறை ஓதணும்னு பார்த்துக்குங்க, எவ்வளோ சிறப்பான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க சொல்லிட்டு. பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ் சொல்லிட்டு அவனிடம் நாம் கையேந்தி துவா செஞ்சிட்டாலே போதும். நம்பிக்கை வச்சு, அவன்கிட்ட நம்பிக்கை வச்சு நம்முடைய எல்லா காரியத்தையும் அவனிடம் ஒப்படைத்து துவா செஞ்சிட்டாலே போதும். நம்முடைய காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதுலேயும் அல்லாஹ்விற்கு பிடித்த பெயர்கள், இந்த 99 பேர்களும் அல்லாஹ்விற்கு பிடித்த பெயர்கள் தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த 99 பேர்களை யார் ஓதி மனப்பாடமாக செஞ்சு ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் சொல்லிட்டு. சொர்க்கம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்காது. சொர்க்கம் சிரமங்களால் சூழ பெற்றுள்ளது. மனிதர்களுக்காக, மோமின்களுக்காக அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளான். அவ்வளவு சுலபம் இல்லை அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு. இந்த சின்ன ஒரு விஷயம், இந்த சின்ன ஒரு பேரை சொல்கிறதால அல்லாஹ் நமக்கு இவ்வளவு சிறப்பாக தருகின்றான். அப்போது அந்த பெயர்கள் ஒன்று எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. அதனால் அந்த பேர்களை முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பேர்களாக மனப்பாடம் செஞ்சு ஓதிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள், யா ரஹ்மான், யா ரஹீம், யா ஹையூ, யா கையூமு, இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. அந்த பேர்களையாவது டெய்லியும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஒரு பெயர் யாசல் ஜலாலி வல்லிக்ராம் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணுங்க, ஒரு ஓரமாக அமைதியாக உக்காந்துக்குங்க. யாரோட டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஒரு பேரை மட்டும் யாசல் ஜலாலி வல்லிக்ராம், யாசல் ஜலாலி வல்லிக்ராம் சொல்லிட்டு ஒரு 100 முறை, 200 முறை, ஒரு 500 முறை ஓதுனா இன்னும் சிறப்பு. 500 முறை ஊதி அந்த காரியத்தை அல்லாஹ்விடம் சொல்லுங்க. ஆனால் ஒவ்வொரு முறை ஓதும் போதும் உங்களுக்கு என்ன நினைவு வரணும், வல்லமையும் கண்ணியமும் மிக்கவன் அல்லாஹ், நாம் வணங்கக்கூடிய ரப்பு இப்படிப்பட்டவன் என்ற ஒரு எண்ணத்துடன் ஓதணும். இது போல் ஓதி நீங்கள் துவா செஞ்சால் நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். அது முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது நடக்கும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாதாரண விஷயம்தான். அவன் நினச்சா ஒரு நொடி போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதற்கு. அதனால் நம்பிக்கையுடன் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். அப்படி உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.